நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு சர்க்கரை, ரெண்டையும் கலந்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு டேஸ்ட்டு, ஸ்வீட்டை தூக்கி போடும். ஒரு பிஞ்சு சோடா மாவு. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சர்க்கரை போட்டுருக்குறோம்ல, கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு வைக்கணும். சர்க்கரை உருக தண்ணி மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஏன்னா இன்னும் சர்க்கரை ஊற நல்லதான். தேய்க்கும் போது கொஞ்சம் ட்ரை மாவு போட்டு தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தின்னாக இருக்கணும். ரொம்ப நிறையா தேய்ச்சிருக்கோம். ரொம்ப மொறுன்னு ஊறிக்கு தேய்க்கிற அளவுக்கு தேய்ச்சிக்கணும். அந்த மந்தத்தில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டுக்கலாம்.